அவனே ஹீட்ல நிக்கிறான் ஹீட் ஆறி வந்தானா நான் மறைக்க போயிடாது நீ என்ன எந்த நேரம் பார்த்தாலும் மனசு அடிச்சு கொண்டு நிக்கிறான் வீடு அவ உள்ள போச்சு இப்ப இவ்வளவு நேரம் நீ கத்து என்ன மாதிரி தான் நீ கத்தி கொண்டு சொல்லி கத்து இதுக்கு இல்ல ஓமடா சரிங்க கதைக்காதீங்க ஏன் கதைக்கிறீர்கள் வீணா இப்படி கதைச்சா இப்படி கட்டிக்கு போட்டிய கதைச்சா போல இருள் வேறு சரி சரி விடு சரி விடு சரி விடுறாப்பா சரி விடுறா விடுறா சரி விடுங்க சரி விடுங்க விடுங்க ஐயோ அடி வராங்க சரி போங்க போங்க ஏனப்பா அப்படி எல்லாம் வரீர்கள் சிக் ஒரு கிழிசற கட்ட குடும்பமா வந்து பாச்சுது அவருக்கு மற்ற அகலங்களை பத்தி என்ன நினைப்பாங்க ஒரு முன்னுதாரணமா வாழ இல்ல வேணும் உள்ள நம்பி ஒரு பொம்பளை கல்யாணம் தட்டி நினைக்கிறேன் அங்க நினைச்சு காட்டுறா சரி விடுறாப்பா நக்கலவா சரி விடு மனுஷி தானே போனா போட்டேன்னு விட்டு விட்டு கொடுத்து போறோம் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க சும்மா ஏன் வீணா கத்துறீங்க சும்மா இருப்பா நீ சும்மா நீ சும்மா நீ அங்க போடா அங்க போடா நானே அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் வந்து குறுக்க உன்னோட அப்படியே கலைக்கிறான் அவள் அப்படி போக மாட்டாங்க நீ சத்தம் போடா அவளை இன்னொரு கழிச்சிட்டு போட்டு பாக்குறாங்க நினைக்கும் சத்தம் போடா குரங்க நான் தானே உனக்கு சொல்லி கொண்டு நான் கத்த இல்ல நீங்க பேசாம இருங்க சத்தம் போடா சண்டை பிடிக்க அவளுக்கு விளங்கப்படுத்த அது ரூஸ் மாதிரி திருப்பி சொல்லி ஆரம்பத்துல சும்மா இருங்க தங்கச்சி சத்தம் போடா ரிப்பீட் திருப்பி பேரமாண்டு தங்கச்சி சத்தம் போடாங்க தம்பி நீ அதுல போய் தண்ணிய குடிங்க தேத்தனியா வாங்கி குடிச்சு போட்டு பேசாம இருங்க பிச்சுமணி இனி வாழ் கதைச்சாலண்டா இல்ல இல்ல அவ கதைக்க மாட்டா நான் சொல்லி போட்டேன் நீங்க கதைக்காங்க நான் சொல்லி போட்டேன் அவ கதைக்க மாட்டா நீ பேசாம அவரும் கதைக்க மாட்டாருங்க நீங்க கதைக்காம இருங்க கதைக்க நான் சொல்லி அட இஞ்சி வாடா அடே என்ன செய்யற அட வேலையில விடுறாப்பா கம்பியில விடுறாப்பா அட வேலை கம்பியில விட்டு இஞ்சால வாடா அமைதியா அவள் கதைக்க மாட்டா நீ அமைதியா ஐயோ என்னப்பா இது உங்கள் ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்த நான் படுற பாடு பெரிய பிரகண்டமாக கிடக்கப்பா ஏனப்பா சண்டை பிடிக்கிறீர்கள் விடுபடியா என்னப்பா ஏன்டாப்பா மனசியோட என்ன உனக்கு சண்டை விடுபடியா பேசாம இருக்க தெரியாது உன்னால நீ போ ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் உங்களோட விட்ட பிரச்சனை நடக்கிறீங்க எங்களை விட்ட பிரச்சனை நடக்கிறா எல்லாம் பேர கதையா உங்களோட விட்டே பிரச்சனை நாங்கள் வந்து உங்களோட விட்ட வந்து கேட்கிறோம் கேட்கிறேன் ஏன் நீ எங்கட என்ன மனுஷுக்கு நீ கருத்து சொல்லி கொண்டு எந்த மனுஷுக்கு கருத்து இல்ல நான் எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஏன்னா நீங்க வீடு வெளியே அப்படி சண்டை பிடிக்கும் உங்களுக்கு சந்தோஷம் வீட்டுல சண்டை பிடிக்கும் எனக்கு சந்தோஷம் இங்க நான் சண்டை பிடிச்ச உனக்கு நான் மாடு மேய்க்க வந்தா மாடு மேய்க்க முடிஞ்சா மாடு மேய்ச்சோட கூட்டி கொண்டு போக மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க வீடுகள் நடு எந்த நேரம் பார்த்தாலும் சத்தம் போட்டு வந்துக்கிறீர்கள் வீடுகள் பக்கத்துல அயலட்டையில மனுஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு தான் நடுங்க ஒரு நடு எந்த நேரம் சத்தம் நீ அவளுக்கு என்ன அடிக்க போற நீ அடிக்க போறாங்க நடுவா சொல்லி கொண்டிருக்க அப்புறம் குடும்பத்தை கொளுத்தி விட்டுற அப்படித்தான் கேள் அப்படித்தான் தங்கச்சி உனக்கு அந்தால் அடிக்காம நான் மறைச்ச நான் தங்கச்சி சொல்லு நீங்க சும்மா சொல்றீங்க இப்ப அடுத்து நான் பார்த்தேன் சகண்டபடாப்பா என்ன நான் எங்கப்பா அடிக்க போறேன் கோதாரி நான் உங்க சண்டைய மறிக்க வந்தாளடாப்பா நான் எங்க சண்டைக்கு வந்த நீங்க இது என்னடா ஐயோ நான் உன சொன்னானே மற்றவன் வந்து நானே நீ சண்டை பிடிக்கிறான் மற்றவன் வந்து வீட்டுக்கு வந்து கதையை விடு வீட்டுக்கு நடக்கிற சண்டை இந்த உடுப்பு துவைக்க எல்லாம் உப்பு போட்டது உப்பு காணாத எல்லாம் வந்து எங்களோட முடிக்கும் கண்டவன் இவன் நாலாதான் நாங்கள் கொல்லப்பட்டாலும் மறிக்க வந்து நாங்க அடுத்த நேரம் ஒற்றுமையா இருப்போம் அதை சொல்லு நீ அவனோட சேர்ந்து எனக்கு பேச்சு கொள்ளிக்கிறான் நான் அடிபட்டாலும் நாங்கள் குடும்பத்துக்கு நானும் அவளும் சண்டை பிடிப்போம் அடுத்த நேரம் உண்டாகும் எங்கே போவோம் நாங்கள் ஒற்றுமையா இருப்போம் நீ சண்டை பிடிக்காம அமைதியா இருங்கூடான்னு சொல்லத்தாடா உள்ள வந்து நான் நீங்க சொல்லுவா குடும்பம் மண்டா ஒரு இடத்துல சண்டை இருக்கும் கோவம் இருக்கும் கதைக்க அப்படின்னா புறம் டீய குடிக்கணும் புறம் ஒண்டாச்சா அப்படின்னா அது அவைய லெவல்ல குடும்பத்துக்கு இருக்கிற ஊழல்கள் பிரச்சனைகள் அது அதை நீங்க பூர்றீங்க நீங்க உங்களுக்கு அந்த எரியில நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி கொளுத்தி விட்டு போறீங்க நீ கேட்டு கொண்டு இழிச்சு கொண்டு கேட்கிற அவன் கதை திருப்பி ரெண்டு சண்டை போடுது ஐயோ கடவுளே பிரச்சனை ஐயோ அண்ணா இங்க பாப்பாமல் நீ போ எங்க குடும்பத்துக்கு சண்டை வந்த உங்க குடும்பத்துக்கு நான் ஒண்ணு சண்டைக்கு வரையில நான் இதோட பேசாம நான் அமைதிப்படுத்தான் வந்தேன் என்ன மனுஷுக்கு பேசுற நீ
அப்ப நீங்க சொன்னா கேட்டாதானே இங்க இருந்து நீ வாழ் கத்த அவள் அங்க இருந்து வாழ் கத்த நான் இருக்கிறாப்பா 2 பேருக்கு ஈக்குவலா நான் வந்து தன்மையா தான் காய்ச்சி அவளை உன்ன மாதிரி கத்திக்கணும் இடத்துல கூட ஹோட்டலா மறைச்சேன் மாத்தன் நீ கடிக்க வர இதுக்கு நீங்க இந்த தடியை வச்சு கொண்டு இப்படி தள்ளி போடுறேன் நானே மறைச்சான் உன்னை போக விடாம பக்கத்துல யாராச்சும் வந்தவங்களோ ஆராச்சும் ஊர்ல இந்த சுத்த வர வீடு இருக்கு ஆறாம் வந்து அக்குட்டி என்ன மனசுக்கு அடிக்கிறோட கேட்டவங்களோ உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை நாங்க சண்டை பிடிப்போம் அப்புறம் அடுத்த நேரம் ஒற்றுமையா இருந்து உண்டாந்து சாப்பிடுவோம் நாங்கள் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை சண்டை போடுவோம் உண்டையார் பெற சொன்னது உனக்கு நாங்கள் பெற சொன்னாங்களோ இங்க நாங்கள் இசைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கோமா வந்து இப்படி தடுக்கிற என்ன பார்த்து கொண்டு என்ன பார்த்து உங்களோட சண்டை நடக்கிறீங்க நீ மனுஷியோட பொதுக்கிணறு சண்டை பிடிச்சு கொண்டு போறேன் நான் பாக்குறேன் அண்டே பாக்குறேன் கோயில் திண்ணேல இருந்து சண்டை போடுறேன் அப்பச்சட்டி தூக்கி எறிகிறீங்க நீங்க எல்லா ஊர்லயும் சண்டை இருக்குதான் அது எந்த லெவல்ல இருக்கும் அவங்களோட பார்த்து கழிச்சு கொண்டு இருக்க வேண்டிய ஏன் பூர்றீங்க அதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் மற்றவங்க சண்டை பிடிக்க விஜயா இங்க ஆளக்காலம் என்னதுக்கு வந்த நீங்க 2 பேரும் தான் நடுவே சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீர்கள் மறைச்சு போட போதான் நான் வந்து விட்டேன் அழாத என்ன பார்த்து சண்டை பிடிக்கிறது நான் மறிக்கலாம் அப்பயா நீங்க போகலாம்